ஹாய், நான் ஆகாஷ் விஜய். இந்த எபிசோடில் நம்ம கங்குவா படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டேக் ஓகேல வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. அட்லீஸ்ட் கங்குவா ரிவ்யூவில் இருந்தாச்சும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்ப்போம் என்னால் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுது அப்படின்ட்டு. ஸோ கங்குவா ரிவ்யூவை நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி இந்த படத்தை ப்ரைஸ் பண்ணுறவோ இல்லை இந்த படத்தை ட்ரால் பண்ணவோ கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு ஃபிலிம் மேக்கரோட பெர்ஸ்பெக்டிவில் இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இதை புல் ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேரோட எவ்வளோ எஃபர்ட் இதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னால் ரொம்ப ஆப்வியஸாக இதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால் என்னால் ஒரு ஜென்ரிக்கான ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. பட் ஸ்டில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஜென்யூனாக இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கங்குவா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்துச்சுன்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உண்மையிலே இருந்துச்சா, இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் நான் இந்த படத்தை பார்க்க போனேன். சிறுத்தை சிவாவோட பாடி ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நிறைய வேதாளம், விஸ்வாசம், விவேகம், வீரம்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டாரோட சேர்ந்தார்னா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத அண்ணாத்த முதற்கொண்டு நமக்கு நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி அவரோட பாடி ஆஃப் ஒர்க் இருக்கிறதால இவர் வேறு ஒரு ஸ்கேலில் ஏதோ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூவில் ஒன்று பண்ணுறாரு. இது எந்த அளவுக்கு புதுசாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்மளோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த படம் கங்குவா சிறுத்தை சிவாவோட ஸ்டைலிருந்து இந்த ஹை ப்ரொடக்ஷன் வேல்யூவில் எப்படி வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பித்த உடனே ப்ரெசன்ட் டேயில் சில விஷயங்களை காட்டுறாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரிஞ்ச் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் அதுக்கு பின்னாடி ஸ்டார் கேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா யோகி பாபு, காமெடிக்கு கூடிய கிங்ஸ்லி, இது இல்லாமல் திஷா பட்டானின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலுமே, இன்க்ளூடிங் சூர்யா சருமே இருந்தாலுமே, நமக்கு அந்த சீன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நம்மளை என்டர்டெயினோ எங்கேஜோ எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. சீக்கிரமாக எப்படா இவங்க ஃப்ளாஷ்பேக்குக்கு போவாங்க, அதாவது அந்த பீரியட் ட்ராமாக்குள்ளே போவாங்க அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு தாட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு. ஆனால் ஒன்ஸ் படம் அந்த பீரியட் ட்ராமாக்குள்ளே போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டெக்னீஷியனும் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க இதை படமாக்கி நம்மக்கிட்ட கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே தெரியுது. காஸ்டியூம் டிசைனர்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து சினிமோட்டோகிராஃபர் வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா உசுரை கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நமக்கு தெரியுது. ஆனால் சினிமாவில் ஒரு சாபக்கேடு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணப்படணும் அப்படின்னா ஓவரால் ப்ராஜெக்ட் கொண்டாடப்படணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டெக்னீஷியனுக்குமே அதுக்கான ஒரு கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம யோசித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரைட்டிங்கை சுற்றி தான் இது எல்லாமே பின்னப்பட்டிருக்கு. ஸோ ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த டேரக்டர் கரெக்டாக புல் ஆஃப் பண்ணால் தான் எல்லா டெக்னீஷியனுக்குமான கரெக்டான கிரெடிட்ஸ் போய் சேரும். அந்த வகையில் ரைட்டிங் இந்த படத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சிறுத்தை சிவா இதுக்கு முன்னாடி படங்களில் மாசாக கமர்ஷியல் என்டர்டெய்னர் எழுதுறதுக்கு பெயர் போனவர் நமக்கு தெரிஞ்சாலுமே, இந்த படத்தில் பில்டப் சீனாக இருக்கட்டும், எலவேஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக எழுதியிருக்காரு. பட் அதை தாண்டி ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகக்கூடிய அந்த எமோஷனல் ஃபேக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஸ்கோப் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்கோப் இருக்குது. அவர் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு தீமை சுற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேவை பின்னிருக்காரு. ஆனால் அந்த ஃபர்கிவ்னஸ் இல்லை அந்த மன்னிப்பு ஒரு அப்பா பையனுக்குமான ஒரு உறவுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இந்த படம் ட்ராவல் ஆகுது. நாட் எக்ஸாக்ட்லி ஃபாதர் சன், பட் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் நம்மளுக்கு கன்வே ஆகுது, எந்த அளவுக்கு நம்மளால் அந்த கேரக்டர்ஸை ஃபீல் பண்ண முடியுது, அவங்களுக்குள்ளே இருக்க டைனமிக்ஸை நம்மளால் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப வீக்கான ரைட்டிங்காக தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ரைட்டிங்கில் ஒரு அடர்ந்த காடு, ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பு, கடலுக்கு நடுவில் 40 கப்பல் இப்படின்லாம் எழுதின சிவா இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ்க்கும் கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருந்தாருன்னா இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட ஒரு எபிக்காக கண்டிப்பாக மாறி இருக்கும். பட் அதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருந்தும் இந்த படம் ஃபெயில் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. பட் படம் ஓவராலாக மொத்தமாக ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பிட்ஸ் அண்ட் பீஸ் தான் நிறைய இடத்துல இந்த படத்தில் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கானவும் என்கேஜ் பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட் பீஸஸ் தான் போகும். அதில் ஒரு சில செட் பீஸஸ் உண்மையிலேயே பயங்கரமாக ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கங்குவாக்கு மட்டும் மாஸ் எலவேஷன் சீன்ஸ்னு இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு சில விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய இடத்துல இந்த படம் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சில பெரிய எக்ஸ்பிரிமெண்ட் கூட அந்தளவுக்கு கரெக்டாக போய் மார்க்கை ஹிட் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு க்ரொக்கடைலோட சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாரு. அதாவது டேரக்டர் வந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியன் சினிமாவில் வந்ததே கிடையாது, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம், சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாரு. சுந்தரி எனக்குலாம் அந்த சீக்வன்ஸ் மேலே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் என்னதான் அந்த சீக்வன்ஸோட சிஜி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ரேமில் வந்து தெரியுது, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த சீக்வன்ஸோட ஸ்டேஜிங்குமாகவே அந்த கோரியோகிராஃபியே வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியல, ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, எதுக்கு நடக்குதுன்னு அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா கதையில் வந்து ஒரு தேவையில்லாத விஷயமாக தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எதுக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான காரணம் இல்லை. ஸோ எல்லாமே நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஃபில்லர்ஸ் மாதிரி தான் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. ரைட்டிங்காக ராஜமௌலியோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய இடத்துல வீசுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட க்ரக்ஸே வந்து நம்ம மகதீரா படத்தோட க்ரக்ஸோட வந்து நிறைய சிமிலாரிட்டி இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் பாகுபலியில் வரக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப் மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அண்டு RRRல வரக்கூடிய அந்த மிருகங்களை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கோரியோகிராஃப் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸை வந்து நம்மளால் இந்த படத்தில் பார்க்க முடியுது. இன்ஸ்பிரேஷன்ஸ் தப்பு கிடையாது, பட் நம்ம ரீசெண்டாக பார்த்து தமிழ்லையுமே வந்து இந்த படங்கள்லாம் பயங்கர ஹிட்டு, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ அதையே திருப்பி இவங்க இன்ஸ்பயர் பண்ணி பண்ணும்போது அது வந்து நமக்கு காப்பி மாதிரி ஃபீல் ஆகுது. இன்ஸ்பயர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹாலிவுட்டில் இல்லை கொரியனில் யாரும் பார்க்காத படங்களில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஓகே இதை நம்ம மக்களுக்கு நம்ம காட்டலாம் அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா சரி ஓகே, என்ன தான் அவங்க ஊரில் பண்ணியிருந்தாலும் நம்ம மக்கள் பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயமாச்சும் இருக்கும். பட் நம்ம மக்கள் பார்த்து ரசித்த விஷயங்களே திருப்பி ரெப்ளிகா பண்ண ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நாட் அ குட் கால் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வேலையில் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் ஒரிஜினலான ஐடியாஸை வச்சு பண்ணுறப்போ கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து அது பயங்கரமாக எக்ஸைட் பண்ணும். உங்களால் ரூட்டடாக கிரவுண்டடாக பண்ண முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ண வச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சிறுத்தை சிவா அவர்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் பார்த்துட்டுமாடா நீ அதெல்லாம் எதிர்பார்க்குற அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி தான். பட் ஸ்டில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபத்தமாக வந்து நமக்கு ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் அப்போது வரக்கூடிய அந்த மிட் ஏர் ஃபைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எடிட்டிங் ஸ்டைலாகவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பழசாக வந்து ஃபீல் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வேறு கேரக்டரோட ஃபேஸ் பயங்கரமாக அப்படியே வானத்தில் இடிக்கும் போது வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமா இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகளை வந்து கேட்க வச்சுது. இது இல்லாமல் தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக் ஒரு பக்கம் ஆல்ரெடி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லவுடாக இருக்காங்க, இதுக்கு மேலே இவரோட மியூசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லவுடாக இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், பட் ஒரு சிலருக்கு தலைவலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக சூப்பராக இருந்தாலுமே அந்த ரிப்பீட்டேட்டிவாக ஒரே விஷயத்த ஒரே பிஜிஎம்மை திருப்பி திருப்பி போடுறப்போ ரொம்ப லவுடாகவே இருக்கிறப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்மளை இரிட்டேட் பண்ண செய்யுதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆக தான் செய்யுது. பட் ஸ்டில் அதனால் வந்து குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது, அவரோட வேலையை அவர் நல்லாவே பார்த்துருக்காரு. சிறுத்தை சிவாக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒர்க்கை வந்து டிஎஸ்பி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் ஓவராலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஃபிலிமாக தான் ஒர்க் ஆச்சு. உள்ள பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் ரொம்ப சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் ஒர்க் ஆச்சு, பெருசாக எதுவும் அந்தளவு என்னை எக்ஸைட் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்டு தொடரும்னு சொல்லி ஒரு வேலை ஒன்று பார்த்துருக்காங்க. இந்த வேலையை எப்போ வந்து சினிமாக்காரங்க கைவிட போகிறாங்கன்றது புரியல. நீங்கள் செகண்ட் பார்ட் எடுக்கிறது தப்பில்லை, அதுக்காக லாஸ்ட்டில் ஒரு கேமியோ வைக்கிறது தப்பில்லை, அதை ஒரு ஃபார்மெட்டாகவே இப்போ மாற்றிட்டாங்க, அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் என்ன கதையை சொல்ல வரீங்களோ அதை முழுசாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. ஏன்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் ஷாட்டில் அந்த சின்ன பையன் வந்து அப்படி காரெல்லாம் மேலே தூக்குவான், அந்த பையனோட பிரெயின்குள்ளெலாம் நிறைய விஷயங்கள் காட்டுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே போயிட்டுருக்கும். அந்த பையன் வந்து ஒரு அப்நார்மலான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதெல்லாம் என்னென்னு நம்மளுக்கு இந்த படத்தை கடைசி வரைக்கும் சொல்லலை. பார்ட் 2ல வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ட் 2 எடுக்க போகிறீங்க, இல்லை முன்னாடியே அதோட ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரியான படத்தில் நீங்கள் பார்ட் 2 வச்சிங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆனால் தான் நான் பார்ட் 2 பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தில் நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணாமல் அப்படியே அப்ரப்டாக விட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு படம் பார்க்கும்போது என்னடா படமே புரியல, பாதியிலே விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொடுத்த காசுக்கு முழு கதையே சொல்லணும்ல, பாதி கதையை சொல்லிவிட்டு மீதி கதையை திருப்பி காசு கூட அடுத்த படத்தில் சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து தமிழ் சினிமா கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இதுதான் இந்த படத்தோட என்னோட ரிவ்யூ. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.